கடல் மாதிரி இருக்கிற அரசுலயே ஒரு கடுவளவை மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்குதான் அரசாங்கம் எல்லாத்துலயும் ஊழல் பண்ணி அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சொகசா வராங்களே, அவங்களுக்கு எங்க வந்து பணம்? எம்பி வந்தாலும் அதான் சொல்றாரு, ஓட்டு கேட்கும் போது நான் செஞ்சு தரேன் பாரு. எம்எல்ஏ வந்தாலும் அதான் செய்யறாங்க, சொல்லிட்டு ஓட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். எம்எல்ஏ எம்பி மந்திரிகளை நீங்க வச்ச வேலைக்காரங்க தமிழ்நாட்டிலே பெரிய வேலைக்காரர் யார் தெரியுமா? முதல் மந்திரி. போறது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். இதே டிஎம்கே ஏடிஎம்கே அப்படியே போங்கன்னு இருப்போம். ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. நான் வந்து ரெட்டளம் தான். சரி, அப்பயே முடிச்சேன் மாறல. சரி, உனக்காக நான் செய்யறேன். உங்களை கூப்பிடுறாங்க, தலைவனா கூப்பிடுறாங்க. இந்த ஓட்டு கேட்கறப்பதான் வருவாங்க, மத்த நேரத்துல எல்லாம் வர மாட்டாங்க. என்ன சனங்க செத்தோட வந்து பார்க்க மாட்டாங்க. நீ ஊத்த தண்ணிய குடிச்சுக்கிட்டு நீ வீசி எறிய அரிசியை தின்னுட்டு கிடக்கணும். ஜனம் காத்து வர சாமி தரும் பல நூறு வர அண்ணனுன்னா அண்ணனையா அன்புள்ள மன்னனையா ஊரெல்லாம் கொண்டா. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் அடிப்படை வசதியில குறதுக்கான டேங்க கட்டணும், முன்னாடி கட்டினது. நான் சின்ன பிள்ளை இருக்கும் போதே இது கட்டினாங்க. எனக்கு 29 வயசு ஆகுது எனக்கு இப்போதைக்கு. அது வந்து டேங்க அப்படிதான் இருக்கு. எங்களுக்காக வேண்டி நான் உழைக்கிறேன், நான் பாக்குறேன்னு அங்க மேல போனாரு. நாங்க எல்லாம் ஒத்து உழைச்சோம். இப்ப அவரை கண்ணாடியே பார்க்க முடியல. கட்சியெல்லாம் எல்லாம் கிடையாது, யாரு நல்லா செய்யறாங்களோ அவங்க செய்ய போறோம். அப்புறம் என்ன, கண்டிப்பான ஒரு வாரமா தண்ணி இல்ல, எல்லா மக்கள் அலையுது. செய்யறோம். சரி, ஓகே. ரோட வந்து சரியா இல்ல, ஏரியில வந்து படித்தரம் இல்ல. அதுக்குதான் நாங்க இந்த தடவை கேட்குன்னே இருக்கோம். யார் வந்து ஓட்டு போடுற கேக்குறாங்களோ, எங்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கறதான் இருக்கும். இந்த ரோடு இப்படி இருக்குன்னு பரப்புலாம் அதே செய்யறோம் தான் செய்யறாங்கிறாங்க. நாங்கெல்லாம் தண்ணியில தான் நடந்து போயிட்டு இருக்கோம், யாரும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்களே. இந்த இடத்துக்கு 4 தாட்டி வந்திருக்கு, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி விட்டாங்க. அதாவது இந்த பக்கம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஓட்டு கேட்கும் போது ரோடு போட்டு தரேன், அவங்களுக்கு எல்லாம் வசதி செய்யறேன்னு சொல்றாங்க. திருப்பி போன் அடிச்சா கூட ஒரு தண்ணி வரலன்னா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி வரி மட்டும் கட்ட சொல்றாங்க, வருஷத்துக்கு ஒரு வீடு. அப்ப காசு மட்டும் கட்டலாம், தண்ணி வரலன்னா சனங்க மக்கள் எப்படி குடிக்கும்? மக்களை நம்பி மக்களுக்காக நிப்போம் அப்படிங்கறதுக்காக தான் நான் வரேன். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு பண்ணுங்க. சரியாக்கா, தனிச்சுதான் எங்களால முடிஞ்சதான் நாங்க செய்யறோம். நாங்களே ரசம் ஒருத்த புதுசா வர மாட்டாங்களான்னு தான் நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம். சரிங்க, சரிங்க, நாங்க செய்யறோம். சரிக்கா, ஓகே. ஓட்டு கேட்கறப்பதான் வருவாங்க, மத்த நேரத்துல எல்லாம் வர மாட்டாங்க. என்ன சனங்க செத்தோட வந்து பார்க்க மாட்டாங்க. இது ஏமாந்துதான் இருக்கு சனங்க. இன்னமேலாச்சும் அந்த ஏமாற்றம் இல்லாம உங்களை நம்பி வர எனக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைங்க. சரியாமா? நீ ஓட்டு போடுவீங்களா? போடுறேன். அதே போல எங்க வீட்டுலயே சொல்லி போட சொல்றேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நமக்கு என்ன வசதி இல்லையோ, நமக்கு என்ன வசதி வீட்டுல இருக்கு அதெல்லாம் அவங்க செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா செய்ய போறது இல்ல. ஓட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா அவங்க ஜெயிச்சாங்கன்னா அதோட சரி. தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான். கடலை போல இருப்பான், அடிமை விலகை உடைப்பான். தன்னிழலை கூட மிதித்தால் நெற்றி கண் திறப்பான். தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான். கடலை போல இருப்பான், அடிமை விலகை உடைப்பான். தன்னிழலை எங்க ஊர்ல எல்லாமே குறைதான், எதுவும் நிறைவு கிடையாது. அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க பொண்டாட்டி பிள்ளை தானே நல்லா இருக்கு. அவங்கவுங்களுக்கு தலைமுறைக்கு எத்தனை தலைமுறைக்கு அவங்கவுங்க சம்பாதிச்சுக்கிறாங்க. அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க. ஏழை பழைக்கு என்ன செய்யறாங்க? என்ன பண்ணா மாறும்? உங்களை மாரி வரவங்க நல்லா செஞ்சா மாறும். சரி, நீ என்ன கட்சி? எந்த கட்சியிலும் நிக்கலனா அப்புறம் உங்களை நம்பி மக்கள்ல ஒரு ஆளா சுயேட்சையா தனிச்சு நிக்கிற மக்களை நம்பி உங்களை நம்பி நிக்கிறேன். ஆமா, நான் வந்து ரெட்டளம் தான். சரி, அப்பயே முடிச்சேன் மாறல. சரி, உனக்காக நான் செய்வேன். ரொம்ப நன்றி. நல்லபடியா என்ன ஜெயிச்சு ஆயாவை நம்பு. ஜெயிச்சு வந்துட்டா என்ன வந்து பாக்கணும். தனிச்சுதான் நிக்கிறோம். கட்சி ஜாதி அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு மாற்றம் கண்டிப்பா தேவைதான். கட்சி பார்த்தோ ஜாதி பார்த்தோ ஓட்டு போட்டுறாதீங்க. இல்ல இங்க ஜாதிக்கோ கட்சிக்கோ இது வந்து முன்னாடி தலைமுறை கிடையாது. என்ன யோசிச்சு சிந்திச்சுதான் போடுற ஆளா இருக்காங்க. கண்டிப்பா. அதனால நல்லாது செய்யறவங்களுக்கு எல்லாருக்கும் ஓட்டு உண்டு. கன்ஃபார்ம். நான் சுயேட்சையா தான் நிக்கிறேன். சரி, சப்போர்ட் பண்ணுவீங்களா? செஞ்சு தரோம், செஞ்சு தரோம். மாத்தி செஞ்சு கொடுக்கணும். சரிங்க, ஓகே. நம்பி வந்தாக்கா அவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, ஜெயிச்சு வந்தா நம்ம மக்களுக்கும் துரோகம் செய்யக்கூடாது. அதுக்குதான் நான் வரேன். ஆமா, நீங்க ஓட்டு போடுவீங்களா? போடுறோம். இந்த ரோடு தான் போட்டு உள்ளூர் தெருக்கு யாரும் நிறைய செஞ்சது இல்ல. ஓட்டு கேட்கறப்ப செய்ய சொல்லுவாங்க. ஜெயிச்சுதான் இன்னும் செய்யல, ஒன்னும் செய்யல. யாரும் போட்டோம், ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்ல. அவங்க என்னத்தை செஞ்சுட்டாங்க? அந்த 1000 ரூபாய் பணம் கூட எங்களுக்கு திட்டத்துல இல்ல, கேன்சல் பண்றாங்க. அது வழிமுறை நான் 2-3 தடவை ஃபார்ம்லாம் கொடுத்து பார்த்துட்டேன், அது கூட செட் ஆகல.
நீங்க வரீங்கன்னாக்க நல்லதுதான். சரிங்க, உங்களுக்காக தான் நிக்கிறேன். நல்லது பண்ணணும், ஒரு மாற்றம் வரணும் தான் மக்கள் ஒரு ஆளா நிக்கிறோம். சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? போடுறேங்க. சப்போர்ட் பண்ணுவீங்களாண்ணே சுயேட்சை வேட்பாளர்னா? சுயேட்சை வேட்பாளர் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்கண்ணே. இதுவே டிஎம்கே ஏடிஎம்கே இருந்தீங்கன்னா அப்படியே போங்கன்னு இருப்போம். சரி, ரொம்ப சந்தோஷமா நன்றிண்ணே. இந்த மாதிரி மனசு வெறுத்து தானே சரி மக்களுக்காக நம்ம வரணும். ஏன்னா சுயேட்சை வேட்பாளரே வர மாட்டேங்கிறாங்க. அதனால மக்களோட மக்களா இருந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாம் தான் குறையா இருக்குங்க. அதே மாதிரி இதெல்லாம் சாக்கடை வரல, பாலங்கட்டுல, ரோடு சரியில்லை, வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கல, பொறுத்த கூட தெளிவு பார்க்கல. என்ன உதவி கவர்மெண்ட்ல செய்யறாங்க? மக்கள் வந்து நிறைய தெருவாயிடுச்சு. இடம் வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கு. எங்களுக்கு இடம் கொஞ்சம் பத்தாவது கம்மியா, இடம் கொஞ்சம் பத்தல கம்மியா இருக்கு. பாத்ரூம் இல்ல. நீங்க வந்து ஏற்கனவே ஒரு மந்திரியோ ஒரு சிஎம் எப்படியோ ஒரு பதவி இருந்தீங்கன்னா நீங்க இப்ப செஞ்சுட்டு போறீங்க. நீங்க புதுசா வந்திருக்கீங்க, மக்களை தேடி இப்ப இறங்கிருக்கீங்க. இனிமேலுக்கு போக போக கண்டிப்பா செய்வீங்க. அது நம்பிக்கை இருக்கு. மக்களுக்கு ஏதாவது அடிப்படை தேவை பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளே மக்கள் கண்டிப்பா இறங்குங்க. நாங்க ஆதரவு கொடுக்குறோம். அவ்வளவுதான். நீங்க சின்ன வட்டம் நான் போடுறேன். கண்டிப்பா நம்பிக்கையா நிக்கிறேங்க ஐயா தனிச்சு. நான் என்ன சொல்றேன், நீ இம்மா தூரம் வந்து கேட்கறதுனால கண்டிப்பா நான் போடுறேன் உனக்கு. சரி, ஓகே, ஓகேங்களா? வாங்க. மக்கள் தொகை வந்து எங்கள்கிட்ட அதிகமா இருக்குது. 30,000 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. தண்ணி பத்த மாட்டேங்குது, வசதி பத்த மாட்டேங்குது. சரிங்க, சரிங்க. இந்த மாதிரி ரோடு பாருங்க எப்படி இருக்கு. காலைல வந்து ஒரு டைம் விட்டு 1 மணி நேரத்திலே பத்தாது தண்ணி. வந்தாரு, உங்களுக்கு நாங்க செய்யறேன்னு தான் சொன்னாங்க. இது வரலுமே எங்க ஊர்ல வந்து எந்தமான வேலையும் அவர் செய்து கொடுக்கவும் இல்லை, இந்த பக்கம் வரவும் இல்லை. எங்களுக்கு எந்தமான வசதியும் அவங்க செய்து கொடுக்கலங்கிறதுனால மன வெறுத்து போடுது. இந்த மன வெறுப்பு தான் ஐயா. தனியா நானே மக்களை நம்பி வராங்க ஐயா. எங்களுக்கு கோயில் கட்டணும், ரோடு சரி பண்ணி கொடுக்கணும், தண்ணி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு மெயினா இல்லை. இது 3மே எங்களுக்கு செஞ்சோம். அதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி ஓட்டு கேட்கறாங்க. கேட்கறவங்க எல்லாம் அதான் கேட்கறாங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. மேல இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகளாலேயே இந்த மக்களுக்கு உள்ள சின்ன சின்ன விஷயத்தையே பண்ண முடியல. முடியலையா? பண்ண மாட்டாங்க. இந்த உலக அளவுல இருக்கிறாங்க கடல் மாதிரி அரசு. அந்த கடல் மாதிரி இருக்கிற அரசுலயே ஒரு கடுவளவை மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எம்எல்ஏவே செய்ய மாட்டாங்க. எம்எல்ஏ எம்பி அவங்க இவங்க லொட்டல யாராலையும் செய்ய முடியாது. மக்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு தான் பண்ணுவாங்க. அவங்க சொந்தக்காரங்களுக்கு 10 கார் எடுத்துக்குவாங்க, 10 பிளாட் வாங்குவாங்க, கோடி கோடியா கிலோ கணக்குல தங்கம் வாங்கி வைப்பாங்க. எப்பயுமே அவங்களுடைய நிலைமை அந்த இடத்துலதான் இருக்கு. மக்களோட நிலைமை இந்த இடத்துல தான் இருக்கு. எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து சுயேட்சை வேட்பாளர் தான் நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுறோம். நெசமா ஒரு பொய்யா சத்தியமா ஒரு போடுறோம். ஓட்டு கேட்கும் போது அப்படியே வேணும் போயிட்டு அவ கையை கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரோடு சரியில்லை, இதெல்லாம் ஒரு படிக்கட்டு கட்டணும். இங்க இந்த லைன் வந்து இப்ப லைன் மரம் பூரா எல்லாம் டேமேஜா தான் இருக்கு. 26 இருக்கு வாணிஜன மட்டத்துல, பெரிய ஊரு. ஆமா, ஒரு பாடத்தோடய கட்ட மாட்டாங்கிறாங்க, இது செய்ய மாட்டாங்கிறாங்க. எம்பி வந்தாலும் அதான் சொல்றாரு, ஓட்டு கேட்கும் போது நான் செஞ்சு தரேன் பாரு. எம்எல்ஏ வந்தாலும் அதேதான் செய்யறாங்க. சொல்லிட்டு ஓட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். இந்த அளவுக்கு தனியா இதை செயல்படுத்தலாம் அப்படிங்கிற துணிச்சல் வருது, இது வருதுல்ல. அது வரைக்கும் பாராட்ட வேண்டிய விஷயம் இல்ல. நடந்து வரும் ஊரிவனத்துக்கு பிறந்திட்ட சிவனடா, இவனுக்கு இனதா எவனடா, அவனுக்கு இல்லடா கடிவாளம் வரலாற்ற மாற்றிடும் வருங்கால் பூந்தி செயல்லாம் இவன் இருப்ப நியாயம் தனி நியாயம், இவனால அடங்கும் அநியாயம். தலைமை தாங்கும் ஒருவன் தரணியில் என்று நிலைத்தான் போர்க்களம் வென்றிடுவான். ஓட்டு போடுவீங்களா? பழைய கட்சிக்காரங்க எல்லாம் தான் நாய்க்கு தேங்காய் முடிய கிடக்குறாப்புல கிடக்க. அவனுக்கு யாரு போடுறது? நீங்க பாட்டுக்க கட்சிக்கும் ஜாதிக்கும் ஓட்டு போட்டுருவீங்களா? கட்சி ஜாதி எல்லாம் ஏதுனப்ப உண்மையா நேர்மையா இருக்கிறவனுக்கு போட வேண்டியதுதான். ஓட்டு கேட்டு வரும்போது எல்லாமே செஞ்சு தரேன்னு தான் சொன்னாங்க. ராமன் தான் மிஞ்சினது, வேற எதுவுமே இல்லை. ஏண்டாப்பா நிறுத்தணும்னு போச்சு. திரும்பி வர்றது கிடையாது. போனாக்கா என்ன கூட பார்க்க மாட்டாங்க. தண்ணிக்கு 1 வருஷம் நாங்க போராடணும். 1 வருஷம் தண்ணி இல்லாம தூக்கமே கிடையாது தண்ணியால. விரைவில் மாத்துறோம்ண்ணே. சரியாண்ணே? அந்த கடவுளை நம்பி உங்களை நம்பி தான் நான் வரேன். நல்லபடியா செய்யறோம்னு சொன்னா மக்கள்லாம் அப்படியே போட்டுடும். ஏமாந்து போட்டுட்டோம், இப்ப ஏமாந்து போய் நிக்கிறோம். அதுக்காக தான் அந்த வலியும் வேதனையும் தான் உங்கள்கிட்ட மனுக்கு எங்களெல்லாம் பேச வைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளவு செஞ்சுதான் நாங்க செஞ்சதை மட்டும்தான் சொல்லுவோம். எங்களுக்கு எதுவுமே செய்யல. மக்களுக்காக தான் வரேன். சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அந்த மாற்றம் உங்களுடைய கையில தான் இருக்கு. சரியா? போயிட்டு வரட்டுமா? வரங்க.